எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது பிஜேபியோட பேரை சொல்லிட்டு பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கால ஊன விடமாட்டோம்னு சொல்லிட்டு திமுகவை 2026லையும் இப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த திமுகவில் இருக்கக்கூடிய அல்லக்கை கட்சிகள் எல்லாமே, கூட்டணி கட்சிகள் எல்லாமே முயன்று வருகின்றன. ஏன் முயல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியோட ஒரே ஒரு பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இல்லை, இன்னும் 7 ஜென்மம் ஆனால் கூட பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் காலூன முடியாது. அது தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். தமிழக மக்கள் வந்து பிஜேபியோட தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் இவங்களுடைய நாடகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபியை கார்னர் பண்ணி விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட வாரிசு தான். என்ன ஒரு கேவலமான பேச்சை வந்து இவர் திருமாவளவன் பேசிட்டாரு. என்னால் ஜீர்ணிக்க முடியல மக்களே, நிஜமாவே. பிஜேபின்னு சொல்லிட்டு திமுக செய்த சாதனைகள் என்ன இந்த 4.5 வருஷத்தில்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது சாதனையா? பெண்களை வந்து கற்பழிக்கிறது சாதனையா? திமுக அமைச்சர்கள் வந்து 1020 கோடி ரூபா லஞ்சம் வாங்குறது சாதனையா? திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணுறது சாதனையா? சொல்லுங்கள் மக்களே. மதுபான கடைகளை வந்து அதிகமாக வந்து ஓப்பன் பண்ணுறது சாதனையா? திமுக மக்களுடைய திட்டங்களை வந்து நிறைவேற்றாமல் இருக்கிறது சாதனையா? அப்படி என்ன மக்களே வந்து இந்த திமுக வந்து மக்களுக்கு பண்ணிட்டாங்க? நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்கறதுல ஏதாச்சும் சரி தப்பு ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்கள். பிஜேபி வராதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பிஜேபியை மட்டும் காரணமாக வச்சு இவங்க வந்து திமுகவை திரும்ப வந்து ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களே, இது எந்த வகையில் நியாயம் இருக்குது? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், மேடைக்கு மேலே பேசும்போது அடித்து அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் அவன்லாம் அதெல்லாம் என்ன அளவன்? அவங்களுக்குலாம் வயசாச்சே தவிர அவ்வளோ வயசாச்சு அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா பாருங்க. அசிங்கசியமாக பேசுகிறான் மக்களே, மேடையில் கேவலமாக பேசுகிறான் அசிங்கசியமாக. அதாவது ஒரு 4 செவத்துக்குள்ளே நீ என்னென்ன கெட்ட வார்த்தை பேசினா கூட தெரியாது. அதை விட மறைமுகமாக பேசினா கூட தெரியுது. ஆன் கேமரா முன்னாடி இருந்துக்கிட்டு இப்போலாம் சோசியல் மீடியா இவ்வளோ தூரம் வந்து நல்லா வந்து எல்லாமே டெவலப் நாகரிகங்கள் டெக்னாலஜிஸ் வளர்ந்ததுக்கப்புறமா அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அசிங்கமாக பேசுகிறான். எப்படி ஒரு பெண்கள் வந்து அந்த வார்த்தையில் கேட்பாங்க? இவனுங்களாம் சோறு திங்கிறானுங்களா இல்லை சோத்தை விட்டு ஏதாவது திங்கிறானுங்களா? அப்போ கேவலமாக பேசக்கூடிய அசிங்கசியமாக ஒருத்தர் வந்து ஒரு மேடையில் வந்து பேசுகிறான்னா, அப்போ இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து சிரிச்சிருக்கக்கூடியது தானே திமுக அரசு. அப்போ திமுகவை எப்படி நம்பி வந்து ஓட்டு போடணும் திரும்பவும்? சொல்லுங்கள் மக்களே.